சுவாமி, இவன் ஒருத்தன் இன்று ஒரு அதிர்ச்சி தகவல் என்று ஏதாவது ஒரு அதிர்ச்சியை கொடுத்து கொண்டிருப்பான் போல இருக்கிறது. சுவாமி, சுவாமி, அந்த அதிர்ச்சியை அதிவேகத்தில் சொல்ல வேண்டும் என்று ஏதாவது சங்கல்பம் எடுத்துக் கொண்டிருக்கிறான் போல இருக்கிறது. குதிகால் பிடரியில் பட ஓடி வருகிறானே. சுவாமி, என்ன அதிர்ச்சி தகவல் தானே? ஆமாம். அடே, நான் ஏதோ விளையாட்டாக கேட்டால் ஆமாம் என்று தலையாட்டுகிறாயே. ஆமாம் பட்டரே. உண்மையிலேயே அதிர்ச்சியான சமாச்சாரம் தானா? சரி, சீக்கிரம் ஆசுவாசப்படுத்திக் கொண்டு என்ன விஷயம் என்று சொல். என்ன, அவருக்கு சொல்ல வேண்டாம் என்கிறாயா? இல்லை, அவரும் வரட்டும். வரட்டுமா? சரி, வரட்டும். என்ன பட்டரே, இங்கு நின்று கொண்டு இவனோடு வார்த்தை ஆடிக்கொண்டிருக்கிறீர்? உள்ளே போய் 1000 தொன் நெய்வேத்தியத்தையும் வெளியே எடுத்து வந்து விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்யுங்கள். வெளியே கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. இல்லை சுவாமி, அதை சொல்லத்தான் வந்தேன். நெய்வேத்தியத்தையே அங்கு காணும். நெய்வேத்தியத்தை காணோமா? திருக்கச்சினம் கண்ணில் படாமல் பூனை போல் உள்ளே நுழைந்திருப்பாரா? நுழைந்திருக்கட்டுமே. அப்படி இருந்தும் 1000 தொன்னை சக்கர பொங்கலையும் இத்தனை பேர் கண்ணிலும் மண்ணை தூவிவிட்டு எப்படி எடுத்துக்கொண்டு போயிருக்க முடியும்? இதோ பார் மணவாளா, நான் உன்னை அங்குதான் உட்கார்ந்திருக்க சொன்னேன். ஆணி அடித்தார் போல் அங்குதான் உட்கார்ந்து இருந்தேன் ஐயா. உள்ளே ஒரு ஈ எறும்பு கூட போகவில்லை. உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து விட்டு வந்தேன் பார். என் புத்தியை. ஏனப்பா, திரை போட்டுதானே இருந்தது? ஆமாம் ஐயா, திரை போட்டது போட்டபடியே தான் இருந்தது. உள்ளே ஏதும் ஆள் நடமாட்டம் தென்பட்டதா? ஆளா? நான் தான் சொன்னேனே, ஒரு ஈ எறும்பு கூட அந்த பக்கம் போகவில்லை என்று. பட்டர் சுவாமி சொன்னது போல் கொஞ்ச நேரத்தில் திரையை விலக்கி நெய்வேத்தியத்தை வெளியே எடுத்துக்கொண்டு வரலாம் என்றுதான் நினைத்தேன். ஒரு நொடியில் என் இதயமே நின்று போய்விட்டதையா. அங்கே நெய்வேத்தியத்தை காணவில்லை. 1000 தொன்னை பிரசாதத்தையும் எடுத்துக்கொண்டு போன அந்த அதிசயத்தினுடன் யாரடா? சுவாமி, தொன்னைகள் அப்படியே இருக்கின்றன. ஒவ்வொரு தொன்னையிலும் என் கையாலேயே நிரப்பி வைத்த சர்க்கரை பொங்கல் தான் இல்லை. என்னது, 1000 காலி தொன்னைகளா இருந்தன? ஆமாம் ஐயா, ஒரு தொன்னையிலும் கூட பிரசாதம் இல்லை. என்னடா அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக இருக்கிறது? நீ தூங்கி துளைத்து விட்டாயோ என்னவோ? இல்லை என்றால் இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லையே. யாராவது உள்ளே நுழைந்திருந்தால் கூட தொன்னையிலிருந்து பிரசாதத்தை மட்டும் வழித்தெடுத்து கொண்டு போக முடியுமா? இப்படி ஒரு திருட்டை யாரால் செய்ய முடியும்? ஒரே ஒருவனால் மட்டும் தானே ஐயா முடியும். அந்த கலியுக வரதனால் மட்டுமே இந்த லீலையை நடத்த முடியும். பேரருளாளனே, பக்தவச்சலா, உலகேத்தும் ஆழியான் அத்தியூரானே, கண்டுகொண்டேனப்பா. நீ ஏன் இப்படி விளையாடுகிறாய் என்று கண்டுகொண்டேன். இன்னுமா புரியவில்லை உங்களுக்கு? போ, என் பரமபக்தன் திருக்கச்சியின் காலில் விழு என்கிறான் வரதன். இன்று போல் அன்றும் உண்டவன் நான் தான் என்று காட்டியிருக்கிறான். பெருமாளே, பெரிய மனது பண்ணி எங்களை மன்னியுங்கள். என்னை புண்படுத்தலாம், என் பக்தனை புண்படுத்தாதே, அதை நான் தாங்க மாட்டேன் என்று பேரருளாளன் மௌனமாய் நமக்கு சொல்லிவிட்டான். இனி ஒரு நிமிடம் கூட நாம் தாமதிக்க கூடாது. திருக்கச்சி நம்பிகள் எங்கிருந்தாலும் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். மாறுபட்டரே, முன்னமே சொல்லியிருக்கிறேன், இப்படி எல்லாரும் ஏமாற்றிக் கொண்டு திரியாதீர் என்று. விருப்பம் இருந்தால் மாலைகளை பட்டரிடம் கொடுத்து விட்டு செல்லுங்கள். இல்லை என்றால் அதையும் எடுத்துக்கொண்டு தயவு செய்து சென்று விடுங்கள்.
திருக்கட்சி நம்பிகளே, எங்களை மன்னித்து விடுங்கள். சுவாமிகளே, என்ன செய்கிறீர்கள்? எழுந்திருங்கள், எழுந்திருங்கள் சுவாமி. என்ன இது? என் காலில் விழுந்து கொண்டு. நம்பிகளே, எங்களை மன்னித்து விடுங்கள். உம் பெருமை தெரியாமல் உம்மை சிறுமைப்படுத்தி விட்டேன் ஐயா. சிறுமைப்படுத்தி விட்டீர்களா? அப்படி நீங்கள் ஏதும் செய்ததாக அடியனுக்கு தோன்றவில்லையே. செய்திருக்கிறோம் நம்பிகளே, செய்திருக்கிறோம். தாங்கள் சொன்னது முற்றிலும் உண்மை என்பதை அறியாமல் நாங்கள் உங்களை தண்டித்து விட்டோமே. எவ்வளவு பெரிய தவறை செய்திருக்கிறோம். பெருமாளும் பெருந்தன்மையும் குடிகொண்டிருக்கும் தங்கள் மனதை மட்டுமா நாங்கள் புண்படுத்தினோம்? எம்பெருமான் தேவராஜனையும் சேர்த்தளவா நாங்கள் புண்படுத்தி விட்டோம்? பெருமாள் கேட்டார், நான் ஊட்டிவிட்டேன் என்று. நீங்கள் சொன்னதை நான் நம்ப மறுத்து அதை கட்டுக்கதை என்றேனே. ஆனால் இன்று 1000 தொன்னை பிரசாதத்தையும் எம்பெருமானே அமுது செய்து அன்றும் நான் தானடா உண்டேன் என்று வரதராஜ பெருமான் எங்கள் கண்களை திறந்திருக்கிறார். பெருமாளை மடியில் பிள்ளையாய் உட்கார்த்தி ஊட்டிவிடும் பெரும் பேரு, பிறர்க்கரிய அந்த பாக்கியம் 1000 கோடி ஜென்மங்கள் தவம் இருந்தாலும் கிடைக்குமா? எத்தனை முற்பிறவைகளில் என்னென்ன புண்ணியங்கள் செய்திருக்கிறீர்களோ திருக்கட்சி. உம் எதிரே நிற்கக்கூட நாங்கள் தகுதியற்றவர்கள். கீழோர்க்கெல்லாம் கீழான என்னை நீங்கள் இவ்வளவு உயர்த்தி பேசுவது நிச்சயம் தகாது பட்டரே. இல்லை நம்பிகளே, அப்படி இல்லை. பொம்மை ஏதோ கோபுரத்தை தான் தாங்குவதாக மமதை கொண்டது போல் நானும் மமதை கொண்டேன். கோவில் அதிகாரி என்றார். பெருமாளை என் அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டவர் என்று நான் இருமார்ந்திருந்தேன். உங்களை நெய்வேதித்தின் போது உள்ளே இருக்கக்கூடாது என்று உத்தரவிட்டதும் அந்த இருமாப்பில் தான். அந்த இருமாப்பை இன்று தகர்த்து விட்டான் வரதன். நெய்வேதித்தின் போது என்ன, இனி தாங்கள் நாள் முழுவதுமே அவனோடையே இருக்கலாம். பேசாமல் நந்தவனத்திற்கு நடையை கட்டும். முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது என்ற செய்தி பாதி வழியில் உமக்கு கிட்டும். செல்லும் நம்பிகளே. பெருமாளிடம் நீர் பேசினீரா என்று ஏளனம் செய்த இந்த வாயை அவன் நிரந்தரமாக இனி பேசாமல் அடைத்து விட்டாலும் தகும். இல்லை, அப்படி சொல்லாதீர்கள். கடலளவு கருணை உள்ளம் கொண்டவன் அந்த வரதராஜ பேரருளாளன். வரங்களை அள்ளித் தருவதால் வரதன் என்று பெயர் பெற்றவன். நிந்தனை செய்பவனையும் தூஷிப்பவனையும் கூட அவன் ஒரு நாளும் தண்டித்தவன் இல்லை. அர்ச்சாவதாரமாக சேவை சாதிக்கும் பெருமாள் யாருடனும் வாய் திறந்து பேசுவதில்லை. உங்களிடம் பேசுகிறான். அவனுக்கு அர்ப்பணிக்கும் உணவை தன் கண்களால் அவன் ஏற்றுக்கொள்கிறான். அதனால்தான் கண்டருள பண்ணுதல் என்று சொல்கிறோம். ஆனால் தன் பக்தன் மீது இருக்கும் கரையை துடைக்க சமர்ப்பிக்கப்பட்ட உணவை அவன் இன்று உண்டு காட்டியிருக்கிறான். தாங்கள் கொண்டு வரும் மாலைகள் வெறும் சாதாரண புஷ்பங்களால் கட்டப்பட்டது என்று நினைத்துக்கொண்டு அதை நான் சாற்றுகிறேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து நான் அதை வாங்கிச் சென்றேன். ஆனால் அது வெறும் மலர்களால் மட்டும் கட்டப்பட்டதல்ல, தூய்மையான அன்பையும் பக்தியையும் சேர்த்து கட்டப்பட்டது என்று இப்போதுதான் நாங்கள் புரிந்து கொண்டோம். உங்களுக்கும் வரதராஜ பெருமாளுக்கும் உள்ள உன்னதமான உறவை புரிந்து கொள்ளும் பக்தியும் பக்குவமும் எங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது நம்பிகளே. வாருங்கள் திருக்கட்சி நம்பிகளே, திரும்பி கோயிலுக்கு செல்லலாம். தங்களையும் பெருமாளையும் நாங்கள் இப்போது வேறு வேறாக பார்க்கவில்லை என்பதே உண்மை. வாருங்கள், மீண்டும் உங்கள் கைங்கரியத்தை தொடங்குங்கள். ஆம் நம்பிகளே, வரதன் அமுது செய்யும் போது நீங்கள் பாடும் தமிழ் பாசுரங்கள் மீண்டும் கம்பீரமாக ஒலிக்கட்டும். தாங்கள் ஆளவட்டம் வீசுவது தென்றலாய் மாறி என்றென்றும் உளம் குளிர அவன் அமுது செய்யட்டும். வரதா, என்ன காந்திமதி, ஏன் காலை விந்தி விந்தி நடக்கிறாய்? என்னவாயிற்று? அது ஒன்றுமில்லை.
ஆற்றங்கரைக்கு துணி துவைக்க போகும்போது முள் குத்தி விட்டது, அவ்வளவுதான். அவ்வளவுதானா? நன்றாக இருக்கிறது. வந்து உட்கார். முதலில் அந்த முள்ளை எடுத்து விடுகிறேன். வேண்டாம், நான் முள்ளை எடுத்தாயிற்று. பிறகு ஏன் விந்தி விந்தி நடக்கிறாய்? முள்ளை எடுத்து விட்டேன் சுவாமி. வலி உடனே குறையாதல்லவா, அதனால் தான் இப்படி நடக்கிறேன். என்னம்மா ஆயிற்று? அம்மா காலில் முள் குத்தி விட்டதாம். அப்படியா? எந்த காலில் அம்மா? காட்டுங்கள், நான் முள்ளை எடுத்து விடுகிறேன். அடடா, இப்போதுதான் உன் அப்பாவிடம் சொன்னேன். முள்ளை அப்போதே எடுத்தாயிற்று ராமானுஜா. நிச்சயமாக எடுத்தாயிற்று இல்லையா? பிறகு ஏதேனும் பிரச்சனை வரப்போகிறதம்மா? எதுவும் வராது. நான் தான் முள்ளை எடுத்து விட்டேன் என்கிறேனே. சரி காந்திமதி, இப்போது இந்த காலுடன் எங்கே வெளியே போய்க் கொண்டிருக்கிறாய்? இதில் தூக்கை வேறு எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டாயே, அதில் அப்படி என்னதான் இருக்கிறது? அது ஒரு விஷயத்தை நான் இதுவரை தங்களிடம் சொல்லவில்லை. என்ன அது? பெரிதாக ஒன்றுமில்லை. ஆற்றங்கரையில் ஒரு சிறுமி எனக்கு கூடமாட உதவி செய்வாள். கொஞ்சம் கொஞ்சமாக அவள் என்னுடன் ஒட்டி கொண்டு விட்டாள். பிறகு ஒரு நாள் அவளை நம் ஆஞ்சநேயர் கோவிலில் சந்தித்தேன். அந்த குழந்தைக்கு அதிரசம் என்றால் மிகவும் பிரியமாம். அவள் அம்மாவுக்கு அதை செய்ய தெரியாதாம். சரி என்று வியாழக்கிழமை நான் செய்து கொண்டு போய் தருகிறேன். நல்ல விஷயம்தான். ஆனால் இப்படி தாங்கி தாங்கி நடந்து கொண்டு நீ போக வேண்டுமா என்ன? ஆமாம் அம்மா, வலியோடு நீங்கள் போக வேண்டாம். பரவாயில்லை, விடுங்கள். ஒரு நாள் போகாவிட்டால் ஒன்றும் ஆகிவிடாது. இல்லை ராமானுஜா, பாவம். நான் போகாவிட்டால் அவளுக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். ஒருவேளை இன்று நீ அவளை பார்க்காமல் இருந்தால் உனக்கு ஏமாற்றமாக இருக்கும் என்பதை இப்படி மாற்றிச் சொல்கிறாயோ? அப்படி இல்லை. எதிர்பார்த்து காத்திருப்பவள் ஏமாந்து போக போகிறாளே என்று ஒரு ஆதங்கம், அவ்வளவுதான். அவளுக்காக நீ இவ்வளவு தூரம் மெனக்கிடுகிறாய் என்றால் அவள் உன்னை மிகவும் ஈர்த்திருக்கிறாள் என்று அர்த்தம். சரி, அவள் பெயர் என்ன சொன்னாய்? தஞ்சமாம்பாள். தஞ்சமாம்பாளா? தஞ்சமாம்பாளா? என்ன இரண்டு பேரும் சேர்ந்தது போல் சொல்கிறீர்கள்? உங்கள் இருவருக்கும் அவளை தெரியுமா? தெரியாமல் என்ன? நம் ஆறாவமுதனின் பெண்தானே, நன்றாக தெரியும். வெகு சூட்டிகையான பெண்ணாயிற்றே, அதுதான் பார்த்ததுமே உனக்கு அவளை பிடித்து போயிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சரி. ராமானுஜனுக்கு எப்படி தெரியும்? ஒரு முறை பரமபதம் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது தாயம் போட திண்டாடி கொண்டிருந்தாள். நான் தான் பெருமாளை வேண்டிக் கொண்டு தாயம் போட்டு கொடுத்தேன். அன்றிலிருந்து எனக்கு அவளை தெரியும். அட, எனக்கு பரிச்சயம் ஆவதற்கு முன்பே உங்களுக்கு பரிச்சயமாகிவிட்டாளா? ஒரு நாள் திடீரென்று அவளை நம் அகத்திற்கு அழைத்து வந்து உங்களை ஆச்சரியப்படுத்த நினைத்தேன். அப்படி அழைத்து வந்திருந்தால் நான் தான் ஏமாந்து போயிருப்பேன் போல இருக்கிறது. அது சரி, ராமானுஜா, தஞ்சமாம்பாள் ஏன் உன்னை பற்றி எதுவும் கேட்கவில்லை? நல்ல கேள்வி கேட்டாய் அம்மா. நீதான் என் அம்மா என்று அவளுக்கு தெரிந்திருக்க நியாயம் இல்லை. பிறகு எப்படி அவள் என்னை பற்றி கேட்பாள்? ஓ, ஆமாம். கவலைப்படாதீர்கள், இன்று தெரிய வைத்து விடுவோம். எப்படி? உனக்கு கால்வலி இல்லையா? நீ பேசாமல் ஓய்வு எடுத்துக்கொள். உனக்கு பதில் நான் போகிறேன். எனக்கு தஞ்சமாம்பாளை தெரியும், அவளுக்கு என்னை தெரியும். பிறகு என்ன? நல்ல யோசனைதான். ஆனால் நேரம் வீணாகுமே. படிப்பு தடைப்படக்கூடாதல்லவா? அப்பா, இது நான் அம்மாவிற்கு செய்யும் சேவை. நானே எப்போதாவது தான் அம்மாவிற்கு சேவை செய்கிறேன். அதையும் தடுக்காதீர்கள் அப்பா. தாராளமாக செய், நான் தடுக்கவில்லை. சரி, அப்படியானால் நீ எடுத்துக்கொண்டு போய் கொடு. அடுத்த வியாழக்கிழமை அவளை சந்திக்கிறேன் என்று சொல். அதிரசத்தோடு என்று சேர்த்துக்கொள். அதிரசம் இல்லாமல் உன் அம்மா வெறுங்கையோடு வரப்போகிறாள் என்று அவள் நினைத்துக் கொள்ளப் போகிறாள். போதும் போதும், எகத்தாளம் செய்யாதீர்கள். அவள் அம்மாவுக்கு செய்ய தெரியாததை நான் செய்து கொண்டு போய் கொடுக்கிறேன். இதில் ஏதாவது தவறு இருக்கிறதா என்ன? தவறே இல்லை. நான் ஒன்றும் உன்னை எகத்தாளம் செய்யவில்லை. உண்மையாகத்தான் சொன்னேன். அதிரசம் கொண்டு வருவாயோ மாட்டாயோ என்று அவள் சந்தேகத்துடன் இருக்கக்கூடாதல்லவா, அதற்காகத்தான் சொன்னேன். ராமானுஜா, தூக்கை வாங்கிக்கொள். ஜாக்கிரதையாக போய்விட்டு வா. ஒருவேளை அவள் அங்கே இல்லை என்றால் உடனே திரும்பி வந்து விடாதே. அவள் அகத்துக்கே கொண்டு போய் கொடுக்கவா? அம்மா, எனக்கு அவள் எங்கே இருக்கிறாள் என்பது தெரியாதே. அவசரப்படாதே, நான் அதை சொல்ல வரவில்லை. ஒருவேளை அவள் தாமதமாக வந்தாலும் வரலாம். சற்று நேரம் காத்திருந்து பார், அதைத்தான் சொல்ல வந்தேன். சரி, நான் புறப்படுகிறேன்.
இது? ஒவ்வொரு தடவையும் நான் முதலில் வந்து காத்திருப்பேன். இந்த முறை தாமதமாக வந்துவிட்டேன். மாமி ஒருவேளை வந்துவிட்டு போயிருப்பார்களோ? இங்கே யாரையாவது கேட்கலாம் என்றால் யாரை கேட்பது? இது மாமி கொண்டு வரும் தூக்குதானே? ஆமாம், மாமி கொண்டு வரும் தூக்கே தான். சரி, இதை இங்கே வைத்துவிட்டு எங்கே போயிருப்பார்கள்? எங்கேயும் காணவில்லையே. சரி, பரவாயில்லை. தூக்கிலிருந்து அதிரசத்தை எடுத்துக்கொண்டால் கடிந்து கொள்ளவா போகிறார்கள்? ஐயையோ, வேண்டாம். வேறு யாருடைய தூக்காகவாவது இருந்தால் திருட்டு பட்டமெல்லவா கட்டி விடுவார்கள். வேண்டாமடி தஞ்சா, வீண் வம்பில் மாட்டிக்கொள்ளாதே. இல்லையே, இது மாமியோடையதுதான். நிச்சயம் மாமியோடையதுதான். எத்தனை வியாழக்கிழமை பார்த்துள்ளேன். பெருமாளே, நல்ல வேளை என்னை காப்பாற்றினாய். இவள் மூச்சு விட்டாலே நான் பறந்து விடுவேனே. நான் தூக்கை தொட்டு அவள் என்னை தொட்டிருந்தால் ஐயோ, நினைக்கவே பயமாக இருக்கிறது.